அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் சோழ மன்னர்களோட நீர் மேலாண்மையை 1000 ஆண்டுகள் கடந்து கூட உலகத்துக்கு பறைசாற்றிட்டு இருக்கிற இந்த வீராணம் ஏரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொன்னியின் செல்வனோடு மிக நெருங்கிய தொடர்புடையது இந்த வீராணம் ஏரி. சோழர்களோட வரலாற்றில் முக்கிய இடம் பிடித்த இந்த வீராணம் ஏரி இயற்கையாக உருவானது இல்லை, மனிதர்களால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அதுதான் உண்மை. பராந்தக சோழ மன்னனோட மகன் ராஜாதித்ய சோழன் தக்கோலம் போருக்கு போகிற வழியில் இந்த வடகாவிரியாம் கொள்ளிடத்தோட நீர் வீணா கடலில் கலக்கிறத பார்க்குறாரு. விஜயாலய சோழனின் பேரன் முதலாம் பராந்தக சோழன் சோழ பேரரசுக்கு அடித்தளம் அமைத்தவர். தில்லை நடராஜர் கோவிலுக்கு தங்க கூரை அமைத்து புகழ் பெற்றவர். இவருக்கு சோழ சிகாமணி, சூர சிகாமணி, வீரநாராயணன்னு பல பட்டப்பெயர்கள் இருந்தது. இந்த பராந்தகனோட மகன்தான் ராஜாதித்தன்ற அரசன். அந்த சமயத்தில் ராஷ்டிரகூட மன்னர்கள் வலிமை பெற்று சோழ நாட்டின் மீது அடிக்கடி படையெடுத்து வந்தாங்க. அப்போது இந்த ராஜாதித்தன் ஒரு பெரும் படையோட திருமுனைப்பாடி நாட்டுக்கு வராரு. அதாவது திருமுனைப்பாடின்றது தான் இன்றைய தென்னார்காடு. சோழனோட போர்ப்படை ராஷ்டிரகூடர்களோட படையை எதிர்கொள்கிறதுக்கு ஆயத்தமாக தயார் நிலையில் காத்துட்ருக்காங்க. அந்த மாதிரி காத்துட்ருக்கிற சமயத்தில் தான் ராஜாதித்தனுக்கு ஒரு ஆலோசனை தோணுது. படையில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான வீரர்கள் சும்மா இருந்த நேரத்தில் பயனுள்ளதாக ஏதாவது செய்யலாமே அப்படின்னு ராஜா நினைக்கிறாரு. அதனால் இந்த கொள்ளிடமாறு வீணாக கடலில் போய் கலக்கிறத தடுத்து ஒரு பெரிய அணை கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. அந்த வீரர்களை கொண்டு அப்பொழுது இருந்த எளிய கருவிகளை பயன்படுத்தி வெட்டியது தான் இந்த வீராணம் ஏரி. அந்த ஏரிக்கு தன்னோட தந்தையோட பேரான வீரநாராயணன் அப்படின்ற பேரையே வச்சு அதை வீரநாராயண ஏரி அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. அது நாளடைவில் மருவி வீராணம் ஏரி அப்படின்னு பேர் வந்தது. போர் வீரர்களை கொண்டு கிபி 907 ஆண்டு முதல் 953 ஆண்டு வரை இந்த ஏரி வெட்டப்பட்டது. உலகிலேயே முழுவதும் மனிதர்களால் வெட்டப்பட்ட மிகப்பெரிய ஏரி இதுவாகத்தான் இருக்கும். இந்த ஏரியினை நமக்கு அமைத்து கொடுத்த ராஜாதித்தன் யானை மீது அமர்ந்து போரிட்ட நிலையிலேயே வீர மரணம் அடைந்து விடுகின்றான். இதன் காரணமாக ராஜாதித்தன் யானை மேல் துஞ்சிய தேவன்னு அழைக்கப்பட்டான். மேட்டூர் அணையிலிருந்து திறக்கிற தண்ணி 188 கிலோமீட்டர் தூரம் பயணித்து திருச்சியில் உள்ள கல்லணைக்கு சேருது. கல்லணையிலிருந்து கொள்ளிடம் வழியாக 81 கிலோமீட்டர் பயணித்து தஞ்சாவூரில் கீழ்கணையை அடைகிறது. கீழணையில் தண்ணீர் தேக்கப்பட்டு வடபாறு வழியாக 22 கிலோமீட்டர் பயணித்து வீராணம் ஏரிக்கு சேரும் வகையில் இந்த அமைப்பு அமைந்திருக்கின்றது. வரலாற்று சிறப்பு மிக்க இந்த வீராணம் ஏரியின் கிழக்கு பிரதான கரையின் மொத்த நீளம் 16 கிலோமீட்டர் ஆகும். ஏரியின் மொத்த சுற்றளவு 48 கிலோமீட்டர். ஏரியின் மொத்த அகலம் 5.6 கிலோமீட்டர் ஆகும். ஏரியின் மொத்த பரப்பளவு 15 சதுர மைலாக இருக்கின்றது. இந்த ஏரியின் நீர்மட்ட அளவு 47.5 அடி ஆகும். ஏரியின் மொத்த நீர் கொள்ளளவு 1465 டிஎம்சி ஆகும். இந்த வீராணம் ஏரிக்கரையில் பயணிப்பதே ஒரு சுகமான அனுபவமாகும். சோழ மன்னர்கள் பலர் கடந்த இந்த பாதையை நாமும் நமது காரில் பயணிக்கின்றோம். இந்த ஏரியின் மூலமாக சிதம்பரம் காட்டுமன்னார் கோயில் வட்டங்களில் இருக்கிற 123 கிராமத்தில் மொத்தம் கிட்டத்தட்ட 50,000 ஏக்கர் விளைநிலங்களுக்கு நேரடியாக நீர் பாயுது. சேத்தியாத்தோப்பு அணைக்கட்டு, வாலாஜ ஏரி, பெருமாள் ஏரி ஆகிய பகுதிகளிலிருந்து 40,600 ஏக்கருக்கு விளைநிலங்களுக்கு மறைமுகமாகவும் பாசன வசதி கிடைக்கிது. வீராணம் ஏரியோட பிரதான வடிகால் வெள்ளியங்கால் ஓடையாகும். இந்த ஓடை ஏரியோட தெற்கு பகுதியில் லால்பேட்டை கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்குது. இதில் மொத்தம் 14 கண்மாய்கள் இருக்குது. இதிலேருந்து வினாடிக்கு 18,000 கன அடி நீரை ஏரியிலிருந்து வெளியேற்ற முடியும். இது மட்டும் இல்லாமல் ஏரியோட பாதுகாப்புக்காக 490 அடி நீள மொட்டை கழுங்கு வெள்ளியங்கால் ஓடையோட தென்புறத்தில் கட்டப்பட்டிருக்கு. அதிக மழை பெய்து வெள்ளம் ஏற்படும் காலங்களில் ஏரியின் அதிகபட்ச நீர்மட்டத்திற்கு மேல் நீர்மட்டம் உயருமானால் நீர் தானாகவே வழிந்து ஓடிவிடும். இது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியின் வடது புறத்தில் வீராணம் புதுவரத்து மதகிலிருந்து அதிகபட்சமாக வினாடிக்கு 3000 கன அடி நீரை சேத்தியாத்தோப்பு வெள்ளாற்றில் வடிய வைக்க முடியும்.
இந்த ஏரியோட மொத்த நீர்பிடிப்பு பகுதி 165 சதுர மைல். இந்த பகுதியில் பெய்யக்கூடிய மழை நீர் செங்கால் ஓடை, கருவாட்டு ஓடை, ஆண்டிப்பாளையம் வடிகால், பாளையங்கோட்டை வடிகால், பாப்பாக்குடி வடிகால் ஆகிய ஓடைகளின் வழியாக ஏரிக்கு வரும். இந்த நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து 3 நாட்களுக்கு அடைமழை பெய்யுமானால் மேலே குறிப்பிட்ட 5 ஓடைகளின் வழியாக வினாடிக்கு 16,300 கன அடி நீர் ஏரிக்கு வரும். இங்கு செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆகிய மாதங்களில் வெளிநாட்டு பறவைகள் முகாமிட்டு வருது. இதன் மூலம் இயற்கையாகவே பறவைகள் சரணாலயமாக இந்த ஏரி திகழுதுன்னு சொல்லலாம். இந்த பறவைகளை கரையிலேருந்தே நம்மளால் பார்த்து ரசிக்க முடியும். கேரள மாநிலம் தேக்கடியைப் போல இதனை ஒரு சுற்றுலா தலமாக மேம்படுத்தலாம். படகு சவாரி மேற்கொள்வது ஒரு இனிமையான அனுபவமாக இருக்கும். அருகில் உள்ள சுற்றுலாத்தலங்கள்னு எடுத்துக்கிட்டால் சிதம்பரம், சீர்காழி, காட்டுமன்னார் கோயில், கங்கை கொண்ட சோழபுரம் பல ஆலயங்களுக்கு புகழ்பெற்ற நகரங்கள் இவையெல்லாம். இது இல்லாமல் பூம்புகார், தரங்கம்பாடி, மயிலாடுதுறை, தேரெழுந்தூர்னு சொல்லிக்கிட்டே போகலாம். வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நீங்களும் ஒரு முறை இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஏரியை விசிட் செய்யுங்கள். ஆகாய மார்க்கமாக வர விரும்பினால் அருகில் உள்ள சர்வதேச விமான நிலையம் சென்னை, அது 200 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றது. மாவட்ட தலைநகரான கடலூரில் இங்கிருந்து 25 கிலோமீட்டர். ரயில் மூலம், அதாவது புகைவண்டி மூலம் பயணம் செய்வதாக இருந்தால் சென்னை, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருச்சி புகைவண்டி மார்க்கம் கடலூர் நகரம் மாவட்ட தலைமை வழியாக இயங்குகின்றது. இந்த மாவட்டத்தில் மற்றொரு பெரிய ரயில் பாதை இருக்குது. அது சென்னை, எழும்பூர், விழுப்புரம், விருத்தாச்சலம், திருச்சி, விருத்தாச்சலம் இது எல்லாமே இந்த அருகாமையில் உள்ள ரயில் நிலையங்களாகும். சாலை வழியாக பயணிப்பதாக இருந்தால் நல்ல சாலை வசதி இருக்கின்றது. தேசிய நெடுஞ்சாலைகள் NH 45, NH 45A கடலூர் வழியாக இயங்குகின்றது. மேலும் மாவட்டத்தின் அனைத்து ஊர்களில் இருந்தும் நல்ல சாலை வசதி இருக்கின்றது. சோழ வம்சத்தின் விலை மதிப்பற்ற பரிசு பொருளாக கருதப்படுகின்றது இந்த வீராணம் ஏரி. வானிலை மிகவும் இதமாக இருக்கும். அதிக நெரிசல் இல்லாததால் உங்கள் குடும்பத்தோட நண்பர்களோடவும் நாங்கள் நேரத்தை நல்ல முறையில் செலவிடலாம். ஏரியின் அற்புதமான காட்சியாக கருதப்படுது சூரிய உதவும் சூரிய அஸ்தமனத்தையும் ரசித்து பார்க்கலாம். கல்கி எழுதிய வரலாற்று புதினமான பொன்னியின் செல்வனில் இந்த ஏரி அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஏரியோட அழகை பற்றியும் பல ஆறுகள் இந்த ஏரிக்கு எப்படி பாயுது அப்படின்றத பற்றியும் விரிவாக சொல்லியிருக்காங்க. சோழ பேரரசர் 1ஆம் ராஜாதிராஜனின் சகோதரி இளவரசி குந்தவை வசந்த காலத்தில் புத்துணர்ச்சி பெறுவதற்காக இந்த ஏரியின் கரைக்கு வந்ததாக அந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. பருவமழை காலங்களில் ஏரியின் முழு கொள்ளளவு எட்டும். கடல் போட இந்த ஏரியை பார்த்து ரசிப்பதே ஒரு சுகானுபவமாகும். எனவே வாய்ப்பு கிடைக்கும்போது நீங்களும் ஒரு தடவை அவசியம் வந்து இந்த சோழ பேரரசர்கள் தடம் பதித்த இந்த ஏரிக்கரையில் நடந்து புதிய அனுபவத்தை பெறுவோமாக. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.